ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபேஸ்புக் ஆட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபேஸ்புக் ஆட்ஸில் கேட்லாக் ஆட் எப்படி ரன் பண்ணுறது நம்மளோட ஃபேஸ்புக்கில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி கேட்லாக் ஆட் அப்படின்னா என்ன, அது எங்கே யூஸ் ஆகும், அது யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம். கேட்லாக் ஆட் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா காமர்ஸ் வெப்சைட் வச்சுருக்கவங்க எல்லாருமே இந்த ஆடை வந்து ரன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ பர்டிகுலர் ப்ராடக்ட்டை நீங்கள் சேல் பண்ணணும் அப்படின்னும் போது நீங்கள் நார்மலாக ஒரு சேல்ஸ் கேம்பெயின் எடுத்துகிட்டு நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு சீரியஸ் ஆஃப் ப்ராடக்ட் வந்து நீங்கள் சேல் பண்ணுறீங்க அப்படின்னும் போது நீங்கள் வந்து கேட்லாக் ஆடை வந்து நீங்கள் ரன் பண்ணலாம். ஓகேங்களா? கேட்லாக் ஆடில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மல்டிபிள் கேட்டகரியில் மல்டிபிள் ஐட்டம்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பர்டிகுலராக நீங்கள் ஒரு கேட்டகரியில் இருக்கிற ப்ராடக்ட்டை மட்டும் நீங்கள் சேல் ஆட் ரன் பண்ணோம் அப்படின்னும் போது நீங்கள் பர்டிகுலராக அந்த கேட்டகரியை மட்டும் சூஸ் பண்ணி நீங்கள் ஆடை வந்து ரன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த கேட்லாக் ஆடோட மெயின் பெனிஃபிட்ஸ். ஸோ கேட்லாக் ஆடில் நீங்கள் வெறும் காமர்ஸ் சைட்டில் இருக்கிற ப்ராடக்ட்டை மட்டும்தான் சேல் பண்ண முடியுமா, ஆட் ரன் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. இன்கேஸ் நீங்கள் உங்களோட பர்டிகுலர் ஒரு ஸ்மால் ஷாப்போ இல்லை ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் வச்சுருக்கீங்க வித் வெப்சைட்டோட அப்படின்னும் போது நீங்கள் உங்களுடைய ப்ராடக்ட்டை நீங்கள் ஃபேஸ்புக் ஆட்ஸில் நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பெரிய லெவலில் காமர்ஸ் சைட் லைக் ஃப்ளிப்கார்ட், அமேசான் மாதிரி இருந்தால் மட்டும்தான் ரன் பண்ண முடியும் அப்படின்னு இல்லை. நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு ஒரு பிஸ்னஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னும் போதும் இந்த நீங்கள் ஆடை நீங்கள் ரன் பண்ணலாம். ஸோ அதுக்கு நீங்கள் மெயினாக ஒரு ஃபேஸ்புக் ஆட் மேனேஜர் அக்கௌண்ட் கண்டிப்பாக வேணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஃபேஸ்புக் ஆட் மேனேஜரில் இந்த இடத்துல நீங்கள் போயிட்டு உங்களுக்காக ஃபஸ்ட்டு கேட்லாக் மேனேஜர் அக்கௌண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இங்கே பாருங்கள் கேட்லாக் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எந்த ஒரு ஒரு கேட்டகரி ப்ராடக்ட்டை நீங்கள் ஆட் பண்ணல. உங்களோட வெப்சைட்டில் இருக்கிற ப்ராடக்ட்டை நீங்கள் ஒன் மோர் டைம் உங்களோட கேட்லாக் மேனேஜருக்குள்ளே நீங்கள் ஆட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கேட்லாகை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் க்ரியேட் கேட்லாக்னு கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து நீங்கள் கேட்லாக் டைப் வந்து செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நீங்கள் எதில் வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா? ரியல் எஸ்டேட் இருக்குது, ட்ராவல் இருக்குது, காமர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் அப்படின்னா காமர்ஸ் சூஸ் பண்ணுங்கள். இல்லை நான் வந்து ஒரு ட்ராவல் ஏஜென்சி வச்சுருக்கேன் அப்படின்னும் போது நீங்கள் வந்து ட்ராவல் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ரியல் எஸ்டேட்னா நீங்கள் பில்டர்ஸாக இருக்கீங்க, இல்லைனா ஒரு பர்டிகுலர் ஏஜென்சியாக இருக்கீங்க ரியல் எஸ்டேட்டில் அப்படின்னும் போது நீங்கள் சூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் காரு, பஸ்ஸு இந்த மாதிரியான ஒரு ஆட்டோமொபைல்ஸ் ரிலேட்டடாக சர்வீசஸ் தரீங்க அப்படின்னும் போது நீங்கள் ஜஸ்ட் ஆட்டோவை செலக்ட் பண்ணலாம். நான் இப்போ வந்து காமர்ஸ் கொடுக்குறேன். ஸோ காமர்ஸில் ப்ராடக்ட் பேஸ் அப்படின்றதால காமர்ஸை சூஸ் பண்ணிட்டேன். ஸோ ஜஸ்ட் நீங்கள் நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அப்லோட் ப்ராடக்ட் இன்ஃபோ அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து இங்கே மேனுவலாக அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். இது வந்து நீங்கள் வந்து டிஃபால்ட்டாகவே உங்களோட வெப்சைட்டை நீங்கள் யூஆர்எல் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ப்ராடக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ஃபேஸ்புக் வந்து ஸ்பெச் பண்ணி உங்களுக்கு சஜஷனில் கொடுக்கும். ஓகேங்களா? நாம் இப்போ மேனுவலாக கொடுக்கறதால ஜஸ்ட் அப்லோட் ப்ராடக்ட் இன்ஃபோ அப்படின்னு சொல்லி தரேன். ஸோ இங்கே வந்து கேட்லாக் ஓனர் அப்படின்னு கேட்கும். உங்கள்கிட்ட மல்டிபிள் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்போது நீங்கள் பர்டிகுலராக ஓனர் யார் அந்த அக்கௌண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ ஜஸ்ட் நான் பர்சனல் கொடுக்குறேன் இப்போதைக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் கேட்லாகோட நேம் தரணும். ஸோ கேட்லாக் ப்ராடக்ட் அப்படின்னு இருக்குது. நான் வந்து கேட்லாக் டென்டல் அப்படின்னு சொல்லிட்டு தரேன். ஓகேங்களா? நான் டென்டல் பேஸ்ட் ஒரு கேட்லாக் நான் பண்ணுறதுனால நான் டென்டல் கொடுக்குறேன். ஜஸ்ட் க்ரியேட் தாங்க. க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் ஃபினிஷ் வரும். ஸோ ஜஸ்ட் வியூ கேட்லாக்னு கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் உங்களோட கேட்லாகோட குரூப் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல கம்ப்ளீட் செட்டப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே தான் நம்ம வந்து நம்மளோட ப்ராடக்ட்டை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் கம்ப்ளீட் செட்டப் அப்படின்னு கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா சேனலுக்குள்ளே போவோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் டிராஃபிக் ஆட், டைனமிக் ஆட், இன்ஸ்டாகிராம் ஷாப்பிங் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இதில் உங்களுக்கு எது நீங்கள் ரன் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஜஸ்ட் நான் டிராஃபிக் ஆடை கிளிக் பண்ணுறேன். ஆட் யுவர் ப்ராடக்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ ஜஸ்ட் நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணால் இங்கே வந்து நீங்கள் மேனுவலாக ஆட் பண்ண முடியும். அப்படி இல்லைனா யூஸ் பல்க் அப்லோட் இருக்குது. அப்படி இல்லைனா ஃபிக்சல் மூலிமா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட ஃபிக்சல் மூலிமா எப்படி பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய வெப்சைட்டில் நீங்கள் ஃபிக்சல் வந்து இன்டிகிரேட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இன்டிகிரேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே உங்களோட ப்ராடக்ட்டை ஃபெச் பண்ணி அதை இங்கே எடுத்துகிட்டு வரும். பல்க் அப்படின்னா நீங்கள் ஒரு எக்ஸல் ஃபைலில் உங்களோட ப்ராடக்ட் நேம் ப்ளஸ் ப்ராடக்டோட யூஆர்எல், அதுக்கப்புறம் ப்ராடக்டோட ப்ரைஸ், அதுக்கப்புறம் அது ஸ்டாக் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மேட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது நான் அப்கமிங் வீடியோஸில் நான் போடுறேன். அதை ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக அப்லோடும் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து மேனுவல் ஆப்ஷன் தான் கிளிக் பண்ணிட்டேன். ஓகேங்களா? மேனுவலாக நம்ம ஒரு ப்ராடக்ட்டை எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜஸ்ட் நான் ஆட் மேனுவல்னு கொடுக்குறேன். அடுத்து நான் நெக்ஸ்ட் தரேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட்குள்ளே வந்துருச்சு. இந்த இடத்துல தான் நம்ம வந்து ப்ராடக்ட்டை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப்பும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபைலை சூஸ் பண்ண வேண்டியிருக்கும்.
ஸோ இந்த இடத்துல நான் என்னோடய ஃபைலை சூஸ் பண்ணுறேன். ஸோ ஹலோவோட ஒரு பேஸ்ட்டை சூஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம இந்த ப்ராடக்டோட நேம் அப்புறம் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ நேமில் நான் இந்த ப்ராடக்ட்கான நேம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுக்கான நேமை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் காப்பி பண்ணிவிட்டு என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் போட்டுட்டு ஸோ இங்கேருந்து நான் என்னோடய நேமை காப்பி பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நான் நேமை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நேம் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி உங்களோட ப்ராடக்ட் என்னவோ அதுக்கான நேம் ப்ளஸ் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க வேண்டியிருக்கும். ஓகே, இந்த இடத்துல உங்களோட வெப்சைட் லிங்க் நீங்கள் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் உங்களோட வெப்சைட்டில் எங்கே அப்பியர் ஆகிருக்கோ அதுக்கான எக்ஸாக்ட் யூஆர்எல் நீங்கள் இங்கே கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்த கிளிக் பண்ணி தான் அவங்க பை நவுக்கு போவாங்க. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் நீங்கள் உங்களோட வெப்சைட் அட்ரஸை நீங்கள் கொடுங்க. நான் ஜஸ்ட் டம்மியாக நாங்கள் தரேன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல உங்களோட ப்ராப்பரான ப்ராடக்ட்டுக்கான யூஆர்எல் நீங்கள் கொடுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களோட ப்ரைஸ் நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியிருக்கும். இதுக்கான ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 350 ருபீஸ் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களோட ப்ரைஸ் நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். ஜஸ்ட் நீங்கள் வந்து ஆட் ப்ராடக்ட் கொடுங்க. ஸோ இதே சேம் ப்ரொசீஜர் தான். உங்களுக்கு எத்தனை ப்ராடக்ட்டை நீங்கள் ஆட் பண்ணாலும் சேம் ப்ரொசீஜர் தான். நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே போகலாம். ஓகேங்களா? ஒரு கேட்டகரிக்குள்ளே. ஸோ அடுத்து நீங்கள் செகண்ட் இமேஜ் சூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ செகண்ட் இமேஜ் நான் அல்லோவோடது கிட்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கான நேம் நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி இந்த நேம் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் கொடுத்துருங்க எல்லாத்துக்கும். ஓகேங்களா? சேம் அதே மாதிரி நான் சாம்பிள் தான். ₹290 நான் கொடுக்குறேன். ஸோ ப்ராடக்ட் ஆட் கொடுக்குறேன். திரும்ப இன்னொரு ப்ராடக்ட் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் வந்து டூத் பேஸ்ட் எடுக்கிறேன். இதுக்கான டிஸ்கிரிப்ஷன் நான் தரேன். ஸோ இந்த மாதிரி அட்ராக்டிவாக கொடுக்குறேன். ஸோ இங்கேயும் உங்களோட வெப்சைட் அட்ரஸ். ஸோ ₹2500 என்னோட ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். அடுத்து ஒரு லாஸ்ட்டாக ஒரு 4 ப்ராடக்ட் மொத்தம் ஆட் பண்ணுறேன். நான் மவுத் வாஷ் யூஸ் பண்ணுறேன். ஸோ மவுத் வாஷ்க்கான லிங்க் நான் எடுக்கிறேன். ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க. வெப்சைட். அவ்வளோதான். இப்போ நம்மளோட ப்ராடக்ட் எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி உங்களோட என்டையர் ப்ராடக்ட் கேட்டலாகும் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஒரு கேட்டகரிக்குள்ளே. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஆட்ரிபியூட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஆட்ரிபியூட்டில் போய்ட்டு அவைலபிலிட்டியை வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் இன்ஸ்டாக் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எல்லாமே ஸ்டாக் அவைலபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாக்கில் காட்டும். ஸோ இது வந்து யூஸருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இம்ப்ரெஷனை கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி கண்டிஷன் நியூ கொடுங்க. ஸோ இது வந்து இந்த கேட்டகரிக்கு பர்ஃபெக்டாக சூட் ஆகல அப்படின்னாலும் நீங்கள் ஒரு ஆட்டோமொபைலுக்கு நீங்கள் ரன் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது ஒரு கார் சேல் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் கண்டிஷன் வந்து நியூவா ஓல்டா அப்படின்னு நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் நான் இதை மட்டும் கிளிக் பண்ணுறேன். அடுத்து நீங்கள் ப்ராடக்ட் செட் போங்க. ஸோ இங்கே ஆல்ரெடி நம்ம 4 ப்ராடக்ட் ஆட் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு இங்கே காட்டுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம மெயினாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ இந்த மாதிரி ஒரு கேட்லாகை நீங்கள் கிரியேட் பண்ணி நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம ஆட் கிரியேட் பண்ண போவோம். ஸோ ஜஸ்ட் நம்ம ஆட் மேனேஜர் போவோம். ஆட் மேனேஜர் போயிட்டு நீங்கள் ஒரு ஜஸ்ட் கிரியேட் அ கேம்பெயின் கொடுங்க. கிரியேட் கேம்பெயின் கொடுத்த உடனே உங்களுக்கு இங்கே கன்வர்ஷன்
இந்த டேப்பில் கேட்லாக் சேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் கேட்லாக் சேலை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல உங்களுடைய கேம்பெயினோட நேம் தரணும். ஸோ நான் ஆஸ் இட் இஸ் நான் கேட்லாக் சேல்னு விட்டுறேன். இங்கே கேட்லாக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு மல்டிபிள் கேட்லாக் வச்சுருக்கீங்க அப்படின்னும் போது நீங்கள் வந்து சூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஒரே ஒரு ப்ராடக்ட் தான், ஒரே ஒரு கேட்லாக் தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக அதுவே எடுத்துக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம் எந்த கேட்லாக். இன்கேஸ் மல்டிபிள் கேட்லாக் அப்படின்னும் போது நீங்கள் ஜஸ்ட் அது மேலே ஹோல்ட் பண்ணால் போதும், எந்தெந்த ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்கை நம்மளுக்கு காட்டிடும். ஸோ ஜஸ்ட் நான் டிஃபால்ட்டாக அந்த கேம்பெயினில் விட்டுட்டு கேட்லாகில் விட்டுட்டு ஜஸ்ட் கண்டினியூ கொடுக்குறேன். கண்டினியூ கொடுத்தோடனே நீங்கள் ஆட் செட் நேம் தர வேண்டியிருக்கும். ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் நீங்கள் ஃபிக்சல் உங்கள் அக்கௌண்ட்டில் நீங்கள் இன்டிகிரேட் பண்ணியிருக்கீங்க, ரீமார்க்கெட் மட்டும் தான் பண்ண போகிறோம் அப்படின்னும் போது நீங்கள் வந்து உங்களோட ஃபிக்சலை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் நான் ஃபிக்சல் இல்லாமல் நான் வந்து மேனுவல் டார்கெட் தான் பண்ண போகிறேன். ஸோ நான் அப்பயும் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் நீங்கள் ஃபிக்சல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின் போது நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே உங்களுடைய ஆட் செட் நேம் கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல வந்து டென்டல் அப்படின்னு சொல்லிட்டு நான் தரேன். இங்கே ஆல் ப்ராடக்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ ஜஸ்ட் உங்களுடைய ஆல் ப்ராடக்ட்னா நீங்கள் பர்டிகுலராக நீங்கள் டிவிஷனில் நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னும் போது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் மல்டிபிளில். ஸோ ஜஸ்ட் நான் ஆல் ப்ராடக்ட்னு கொடுக்குறேன். 4 ப்ராடக்ட் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஆஃபர் நீங்கள் ஏதாச்சும் ரன் பண்ணுறீங்க அப்படின்போது நீங்கள் ஆஃபர் கொடுத்துக்கலாம். ஆடியன்ஸ் நீங்கள் வந்து ரீடார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது நீங்கள் வந்து ஃபிக்சல் நீங்கள் கூட வந்து நீங்கள் இன்டிகிரேட் பண்ணியிருக்கணும். அப்போ நீங்கள் ரீடார்கெட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டிஃபால்ட்டாக நீங்கள் இன்ட்ரெஸ்ட் பேஸ்டு நீங்கள் வந்து ஒரு கேம்பெயின் ரன் பண்ணுறீங்க அப்படின்போது நீங்கள் இந்த இடத்துல ஃபைண்ட் ப்ரொபோசிட் கஸ்டமர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கஸ்டம் ஆடியன்ஸில் நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் பண்ணியிருக்கிற ஒரு கஸ்டம் ஆடியன்ஸ் லிஸ்ட்டை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் பண்ணல அப்படின்னும் போது இந்த ஃபீல்டை நீங்கள் எம்டியாவே விட்டுட்டு ஜஸ்ட் இந்த இடத்துல நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியிருக்கும். உங்கள் டெமோகிராபிக்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணலாம், இன்ட்ரெஸ்ட் பெஸ்ட் இல்லைனா பிஹேவியர். இது 3 பற்றி நான் ஆல்ரெடி ஒரு டீட்டெயில்டு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ ஜஸ்ட் நீங்கள் அதை செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் எப்படி உங்களோட கஸ்டம் ஆடியன்ஸை நீங்கள் கிரியேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா இருக்குது. நான் இந்தியா அப்படியே விட்டுறேன். ஏஜ் லிமிட் இது எல்லாமே நான் லாஸ்ட் வீடியோவில் நான் கம்ப்ளீட் டீட்டெயில்டாக போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. நான் ஆஸ் இட் இஸ் நான் இப்படியே விட்டுட்டு நான் ஜஸ்ட் ஆட்டோமேட்டிக் பிளேஸ் ரெக்கமெண்டட்லேயே நான் இந்த கேம்பெயின் அலோவ் பண்ணுறேன். மேனுவலில் நீங்கள் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம் எந்த பிளாட்ஃபார்மில் உங்களோட ஆட் ரன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து ஆட்டோமேட்டிக் ரெக்கமெண்டில் விடுறேன். எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் ஃபேஸ்புக் வந்து என்னோட ஆடை ஷோ பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல வந்து ஆப்டிமைசேஷன் ஃபார் ஆட் டெலிவரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட ஆடை கிளிக் பண்ணால் போதுமா இல்லைனா கன்வர்ஷன் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் இம்ப்ரெஷன் பே பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் லிங்க் கிளிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் தரேன். ஓகே, இந்த இடத்துல டெய்லி பட்ஜெட் இருக்குது. டெய்லி பட்ஜெட்டில் நீங்கள் லைஃப் டைம் பட்ஜெட்டாகவும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? உங்களோட பட்ஜெட்டோட உங்களோட லைஃப் டைம் பட்ஜெட் இவ்வளோ தான், இந்த கேம்பெயினுக்கு நான் இவ்வளோ தான் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மைண்ட் செட் இருந்தீங்க அப்படிங்கும்போது அந்த பட்ஜெட்டையும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ லைஃப் டைம் பட்ஜெட்டில் நீங்கள் உங்களோட பட்ஜெட் எவ்வளவோ நீங்கள் அதை இங்கே கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இங்கே 14,000 இருக்குது. நான் ஆஸ் இட் இஸ் அப்படியே விட்டுறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே ஸ்டார்டிங் டேட் எண்டிங் டேட் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இன்றைக்கி ஜூலை 1ன்றதுனால எண்டிங் டேட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10th வரைக்கும் நான் ரன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ 10 டேஸ்க்கு. ஸோ இதோட பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய எஸ்டிமேட்டட் டேக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 2,520 rupees வரும். ஸோ அது ஆட் ஆகி வரும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஜஸ்ட் கண்டினியூ கொடுங்க. ஐடென்டிஃபைல உங்களோட ஃபேஸ்புக் பேஜ், உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த பேஜில் தான் உங்களோட ஆட் வந்து ரன் ஆகும். ஓகே, இந்த இடத்துல ஃபார்மேட் ஒன்று இருக்கும். ஃபார்மேட் எதுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து மேனுவலாகவும் உங்களோட இமேஜை சூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? உங்களோட ஃப்ரண்ட் இமேஜ் லைக் நம்ம லாஸ்ட் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்த மாதிரி நீங்கள் சிங்கிள் இமேஜ் ரன் பண்ணலாம், வீடியோ ரன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன் வந்து நீங்கள் டைனமிக்கை வந்து ஆஃப் பண்ணும்போது உங்களுக்கு ஆப்ஷன் கிடைக்கும். நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் ஆஸ் இட் இஸ் நான் டைனமிக் மோட்லேயே நான் ரன் பண்ணுறேன் அந்த கேம்பெயினை. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம கேட்லாக் வந்து நம்ம ஆல்ரெடி ஒரே ஒரு கேட்லாக் அப்படின்றதால இது ஆல்ரெடி டிஃபால்ட்டாகவே செட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் உங்ககிட்ட ஒரு மல்டிபிள் கேட்லாக் அப்படி இருக்குன்னு போது நீங்கள் இங்கே ட்ராக் அண்ட் ட்ராப் ஆப்ஷன் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல கவர் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து இமேஜ் சூஸ் பண்ணுங்கள். இது எதுக்கு அப்படின்னா உங்களோட ஆடை வந்து ஸ்க்ரோல் பண்ணும்போது லாஸ்ட்டாக வந்து இந்த இமேஜ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த ஆடை வந்து ஷோ பண்ணுறாங்க அப்படின்போது இந்த இடத்துல இப்படி நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போகிறீங்க அப்படிங்கும்போது எல்லா ப்ராடக்ட்டும் பார்த்து டெட் எண்டில் இந்த இமேஜ் வந்து உங்களுக்கு அப்பியர் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரைமரி டெக்ஸ்ட் இங்கே கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ ப்ரைமரி டெக்ஸ்ட்டுக்கு நான் ஏதாச்சும் ஒரு டம்மியாகவே இப்போதைக்கு தரேன். ஓகேங்களா? ஸோ இதை காப்பி பண்ணுறேன். நீங்கள் உங்களுடைய ஒரு நல்ல ஒரு டிஸ்கிரிப்ஷன் உங்களோட பிஸ்னஸ் இல்லை அந்த கேட்டகரிக்கான ஒரு நல்ல டிஸ்கிரிப்ஷனை நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். இங்கே ஹெட்லைனில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம ஹெட்லைன் கொடுத்துருக்கோம் இல்லை ஆன்டி குயிக்னு சொல்லிட்டு. ஸோ அதோட நீங்கள் இன்கேஸ் உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னும் போது நீங்கள் ஜஸ்ட் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் ஹெட்லைன் ஆஸ் இட் இஸ் இப்படியே விட்டுடுறேன். ஸோ அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் சேம் அதே டிஸ்கிரிப்ஷன் அங்கே யூஸ் பண்ணுறேன்.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் டிஸ்கிரிப்ஷன் வந்துருச்சு ஓகேங்களா. ஸோ அடுத்து ஓகே சி மோர் லிங்க்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இது எங்கே அப்பியர் ஆகும் அப்படின்னா உங்களுடைய ஆடோட லாஸ்ட் டெட் எண்டில் யாரெல்லாம் அந்த 4 ப்ராடக்டை பார்த்ததுக்கப்புறம் ஒரு லேண்டிங் பேஜ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த பேஜுக்கான உங்களோட வெப்சைட்டோட மெயின் யூஆர்எல் நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். உங்களோட வெப்சைட்டோட மெயின் யூஆர்எல் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடக்டோட யூஆர்எல். ஆனால் லாஸ்ட்டில் நீங்கள் தர்றது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வெப்சைட்டோட லேண்டிங் பேஜை நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் டென்டில் பெங்களூர் அப்படின்னு சொல்லிட்டு நான் தரேன் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு டிஸ்பிளே யூஆர்எல் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டிஸ்பிளே யூஆர்எல் தேவையில்லை. ஓகே எங்ககிட்ட மொபைல் ஆப் இருக்குது அப்படின்போது நீங்கள் மொபைல் ஆப்பும் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இது ஆல்ரெடி நீங்கள் டிஃபால்ட்டாகவே ஓப்பன் டீப் லிங்க் இன் மொபைல் ஆப் அண்ட் ஃபால் பேக் டு வெப்சைட் யூஆர்எல்னு இருக்கும். ஸோ டிஃபால்ட்டாகவே அதே விட்டுருங்க ஓகேங்களா. ஸோ மொபைலில் ப்ளஸ் டெஸ்க்டாப்லேயும் இது ஒர்க் ஆகும். அடுத்து நீங்கள் கால் டு ஆக்ஷனில் வந்து உங்களுக்கு எது இதில் ஃபிட் ஆகும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். நீங்கள் ப்ராடக்ட் பேஸ்ட் அப்படின்னா நீங்கள் ஷாப் நவ் கொடுக்கலாம் ஓகேங்களா. அப்படி இல்லை நீங்கள் ஒரு கார் சேல் பண்ணுறீங்க அப்படின்போது புக் நவ் கொடுக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி உங்களோட பிஸ்னஸ்க்கு எது இதில் ஃபிட் ஆகுதோ நீங்கள் கொடுக்கலாம். இதுக்கு நான் ஷாப் நவே கொடுக்குறேன் கால் டு ஆக்ஷனில். நீங்கள் வந்து ஃபிக்சல் உங்களோட அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் உங்களோட ஃபிக்சல் அக்கௌண்ட்டையும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் இதை ஆக்டிவேட் பண்ணாதனால நான் ஜஸ்ட் டர்ன் ஆஃப் கொடுக்குறேன் ஓகேங்களா. மேனுவல் உங்களோட பேராமீட்டர்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். அவ்வளோதான். இதுதான் ஒரு பேசிக்கான ஒரு செட்டப் ஃபார் கேட்லாக் கேம்பெயின் ஓகேங்களா. ஸோ இதை நீங்கள் பண்ணவே போதும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபேஸ்புக் மொபைல் ஃபீல்டில் டெஸ்க்டாப் ஃபீல்டில் இந்த மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ உங்களோட ப்ராடக்ட் இப்படி தான் அப்பியர் ஆகும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் கன்ஃபார்ம் கொடுக்க வேண்டியது தான். ஸோ கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட கேம்பெயின் கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சுது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் கேட்லாக் சேல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கேம்பெயின் வந்து ஆல்மோஸ்ட் பப்ளிஷ் ஆகிட்டு இருக்கு ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் ஐட்டம் பப்ளிஷ்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ ஜஸ்ட் வியூ டீட்டெயில் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய கேட்லாக் சேல் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு இருக்கும் ஓகேங்களா. உங்களோட ஆட் செட் ஆட் எல்லாமே இருக்கும். உங்களோட ரிப்போர்ட் நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதுதான் ஒரு பேசிக்கான ஒரு இ-காமர்ஸ் கேட்லாக் ஆட் வந்து ரன் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஸோ உங்களோட வெப்சைட்டில் நீங்கள் உங்களோட ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து சேம் மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்களோட ப்ராடக்ட்டை நீங்கள் சேல் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குது உங்களுக்கு அப்படின்னும் போது கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நான் அதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு நான் தரேன் ஓகேங்களா. ஸோ ஓபி உங்களுக்கு எல்லாருக்குமே இது கம்ப்ளீட்டாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.